அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஏனைய மூமின்களை விட அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலும் தகுதியிலும் தரஜாவிலும் முன்னிலையானவர்களாக ஆகிவிட்டார்கள். யார்? அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும். திக்ர் என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இன்னும் சொல்ல போனால் வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது ஒரு உயர்வான ஒரு பெரிய வணக்கமாகவும் கருதப்படுகிறது. ஹஜ்ஜுடைய கடமையில, ஹஜ்ஜுடைய கடமை தான் மிக உச்சமான கடமை. அதுல கூட அல்லாஹ்வை திக்ர் செய்தல், தல்பியா கூறுதல், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை கூறுதல் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக தரப்பட்டிருக்கிறது. அங்கும் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்றுதான் கூறப்படுகிறது. உதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹ்வை நீங்க அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் திக்ர் செய்யாத எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. உறங்கப் போகின்றான், அங்கேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். உறங்கி எழும்புகிறான், அங்கேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். எப்படி? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உன்னுடைய நாமத்தை கொண்டே நான் தற்பொழுது உறங்குகிறேன், அதாவது மரணிக்கிறேன். வ அஹ்யா, மீண்டும் எழுகிறேன், அதாவது உயிர் பெறுகிறேன். சரி, பாத்ரூமுக்கு தான் போறான், மலசல கூடத்துக்கு, அங்கேயும் திக்ர இஸ்லாம் தந்திருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி, அல்லாஹ்வை நினைச்சு ஷைத்தானுக்கிட்ட இருந்து காவல் தேடித்தான் அவன் பாத்ரூமுக்குள்ள போகணும். சரி, முடிச்சு வெளியில வந்தான். குஃப்ரானக்க, இறைவா உன்னோட மன்னிப்பை கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி, என் நோவினையை என்னை விட்டு நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா என்று அவன் ஓத வேணும். பள்ளிவாசலுக்கு போறான், அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக்க, உன்ற ரஹ்மத்தை வாசலை எனக்கு திறந்து தாண்டு கேட்கிறான். வெளியே வருகிறான், அல்லாஹ்வுடைய ஃபضலையும் ரஹ்மத்தையும் கேட்கிறான். இப்படியாக மனிதன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. சரி, தொழுகை, மனுஷன் தொழ போறான். தொழுகையில கூட நிலையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். ஏனைய ஒவ்வொரு நிலைகளிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு திக்ருகளை ஓதும்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் அலீம், எல்லா திக்ருகளையும் எங்களுக்கு ஓத சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன அப்ப மனிதனுடைய எல்லா நிலையிலையும் திக்ர். திக்ரை பற்றி தரீக்காக்கள் என்ன சொல்லுகின்றன? திக்ரை பற்றி தரீக்காக்கள் என்ன சொல்லுகின்றன? ஒரு மனிதன் வாராந்த, மாதாந்த அல்லது நாளாந்த திக்ருல் லிசான் மூலமான பயிற்சிகளை முதலில் பெற வேண்டும். திக்ருல் லிசான், திக்ருல் லிசான் என்ன? நாவால சொல்லக்கூடிய திக்ருகளுடைய பயிற்சிகளை பெற வேண்டும். அந்த திக்ர் இப்ப நீங்க ஒன்று கூடியோ அல்லது தனியாகவோ ரெண்டு விதமாகவும் செய்யலாம். திக்ர் என்ன செய்யலாம்? தனியாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். ரெண்டு. இன்னொரு முறை இருக்குது, சப்தமிட்டும் செய்யலாம், சப்தம் இல்லாமலும் செய்யலாம். ரெண்டு முறை. இதுல எந்த முறையில செஞ்சாலும், கூட்டமாக செய்தாலும் சரி, தனியாக செய்தாலும் சரி, சப்தமிட்டு செய்தாலும் சரி, சப்தம் இல்லாமல் அமைதியாக செய்தாலும் சரி, திக்ருல் லிசான், நாவினால் செய்யக்கூடிய திக்ர் நம்மள முதலாவது மாற்றம் கொண்டு வர வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய நாவுக்கு கடிவாளம் இடப்பட வேண்டும். அந்த திக்ர் ஒரு கடிவாளமாக இருக்க வேண்டும். ஒரு வண்டியில் ஒரு மாடு இழுக்குதுன்னு வைங்க, அல்லது ஒரு குதிரை வண்டியில இழுக்குதுன்னு வைங்க. அந்த குதிரையில அல்லது மாட்டில மூக்குல என்ன செய்வாங்க? ஒரு கயிறை போட்டு ஒரு கடிவாளம் வச்சு கொள்ளுவாங்க. அப்ப அந்த குதிரை அல்லது மாடு என்ன செய்யும் என்றால், அதை மேய்ப்பாளனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அவன் கைத்தை இங்கால இழுப்பான், அது இஞ்சால வரும். அங்கால இழுப்பான், அங்கால வரும். இப்ப ஸ்டேரிங் போட்டு ஒரு பெரிய வாகனம், என்ன நவீனமான கார் வேன்களை போட்டு கிறுக்கிற மாதிரி குதிரையோட முதுகுலையும் களத்திலையும் புல்ல கட்டி கிறுக்கிறதா? இல்லை, ஒரு கயிறு தான், ஒரு மூக்கண கயிறு. அதில் போட்டால் என்ன செய்யும் என்றால், அதை ஓட்டுகின்றவன் அந்த கயிறை வலது பக்கம் சுண்டினால் அது வலது பக்கம் திரும்பும்,
இடது பக்கம் சுண்டினா இடது பக்கம் திரும்பும், ரெண்டையும் சேர்த்து பிடிச்சா நிற்கும், ரெண்டையும் விட்டா ஓடும். அவனை கட்டுப்படுத்துறது எது? அந்த குதிரையை கட்டுப்படுத்துறது, மாட்டை கட்டுப்படுத்துறது எது? அந்த மூக்கண கயிறு, கடிவாளம். கடிவாளம் என்னது? கடிவாளம். இந்த கடிவாளத்தை மனிதன் போட வேண்டிய மிக பிரதானமானது எது என்று கேட்டால் நாவுதான் கடிவாளம் போடப்பட வேண்டிய சாமான். ஏனென்றா அறிஞர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு மூடி, நாக்குக்கு மட்டும் 2 மூடி. நாக்குக்கு மட்டும் 2 மூடி. சாஃப்டான ஒரு வேலி, ரஃப்பான ஒரு வேலி. அல்லாஹ் படைக்கக்கிட்டேயே நாக்குக்கு 2 வேலி கட்டித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. என்னண்டா, நாக்குக்கு முன்னுக்கு பல்லு பெரிய வேலி, கான்கிரீட் அடித்த மாதிரி பல்லால ஒரு வேலி நாக்குக்கு, அதுக்கு முன்னுக்கு உதட்டால ஒரு வேலி, 2 வேலி. கண்ணுக்கு பாருங்க ஒரு வேலி தான், ஒரு மூடினா மூடினது. ஒட்டகத்துக்கு மட்டும் என்ன செய்யும், அது மேலதிகமாக ஒரு கண்ணாடி போன்ற ஒரு இமை இருக்கும், அது ஒட்டகத்துக்கு, அது பாலைவனத்தின் கப்பல் பயணிக்கிறதுக்காக அதுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ மனிதனுடைய நாவுக்கு அல்லாஹு தஆலா 2 வேலி கட்டி வச்சிருக்கிறான். என்ன அவ்வளோ ஆபத்தானது நாவு இருக்குதே, அவ்வளோ ஆபத்தானது. இந்த நாவை சும்மா இரு என்றால் ஒரு நாளும் இருக்க மாட்டான். எது போல ஒரு குதிரையை கடிவாளம் இல்லாமல், நம்மட குதிரை தானே, நமக்கு என்ன செய்ய போகுது, நம்ம செல்றபடி கேட்கும், நம்மட விருப்பப்படி நடக்கும் என்று விட்டா என்ன செய்யும், ஒரு காலம் அடங்காது. மாடு நம்மட இஷ்டப்படிக்கு கழுத்தில் கைத்த போட்டு வண்டியில் கட்டினா ஒன்று வண்டில் பெறலும், இல்லையா நாம பெறலும், 2ல் ஒன்று நடக்கும். அது இஷ்டத்துக்கு தான் அது வண்டியில் ஓட்டும். அது மாதிரி இந்த நாவு என்கிறது ஒரு மனிதனுடைய உடல்ல சீராக இருந்து விட்டது என்று சொன்னால் மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். இந்த நாவுட்ட ஒரு டெக்னிக் இருக்குது, தந்திரம் இருக்கு. எல்லா பிரச்சனையும் உண்டாக்குற நாவு ஒன்றிலையும் தண்டனை பெறுறதும் இல்லது. ஒருத்தனோட பேர் வம்பெடுக்கும் நாவு, ஒருத்தனோட சண்டைக்கு போகும், என்ன செய்யும், சண்டையை கிட்டுறது நாக்கு, கிட்டி போட்டு பேசாம இருந்துடும், உள்ளுக்கு பாதுகாப்பாக இருந்துடும். அடி வாங்குற முதுகு, அடி வாங்குறது முதுகு. அப்ப சகல பிரச்சனையையும் கிட்டித்தாரது யாருன்னு கேட்ட இந்த நாவு, தப்பிக்கிறது அது மட்டும் நம்பர் ஒன்றும் இல்லை. மண்டை உடையும். மண்டை சண்டைக்கு போனதா இல்லை, மண்டை சண்டைக்கு போயிருக்கா இல்லை, அவன் ஒருத்தர காலை முறிச்சு போட்டானா மண்டா, அவன் காலாலையாடா சண்டை பிடிச்சுன்ற இல்லை, வாயால சண்டை பிடிச்சு, சண்டை பிடிச்ச வாயால முறிஞ்ச கால், முறிஞ்ச கை, முறிஞ்ச இடுப்பு, உதப்பட்டதெல்லாம் நாம நாக்கு பேசாம இருக்கும். எங்கேயா நாக்குக்கு பிரச்சனை இருக்கா இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த நாவுக்கு கடிவாளம் இட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு திக்ருல் லிசான், இறைவனை திக்ரு செய்ய வேண்டிய அந்த ஒரு கடமையை தந்திருக்கு. நாம திக்ரு செய்ய 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 சும்மா இருக்க மாட்டா. சும்மா இருங்கன்னு சொன்னா நாக்கு சும்மா இருக்க மாட்டா, ஏதோ சண்டை தர்க்க வம்பு இழுக்கத்தான் செய்யும். அதுக்காக திக்ருகளை ஓதுகிற பொழுது என்ன செய்யும் என்று கேட்டால், நாவு அந்த திக்ரை உச்சரிக்க 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 கடிவாளம் இடப்பட்ட குதிரை போல, மூக்கண கயிறு இடப்பட்ட மாட்டை போல அது நம்மட கண்ட்ரோலுக்குள்ள வரும், நம்மட கண்ட்ரோலுக்குள்ள வரும். பாருங்க, மனிதன் நாக்கு நம்ம தொழுகிறோம்ங்கிறதுக்காக கூட பேசாம இருக்க மாட்டா. அதனால தான் சட்டம் என்ன தெரியுமா, தொலைக்கிட்ட பேசினா தொழுக பாத்தில், தொலைக்கிட்ட பேசினா தொழுக பாத்தில். பேசி பேசி தொழுடாண்டா சஃப்ல வேலி சண்டை வரும். என்னடா உண்ட முழங்கை என்ற ஒரு கிட்டி, இஞ்சால உள்ளவனுக்கு ஒரு கிட்டி, நிம்மதி அமைதியாக தொழ மாட்டான் மனுஷன். தொலைக்கிட்ட கதைக்கலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்திருந்தால் மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, ஒவ்வொரு ரக்காத்துலையும் தன்னை பிஸ்னஸில் பேசி 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 தான் தொழுவான், கோல் ஆன்சர் பண்ணி தான் தொழுவான். ஹஜ்ஜில் பார்க்குறோம், தவாப் செஞ்சுக்கிறீங்க கோல் வரும் மனுஷனுக்கு, அவன் ஆன்சர் பண்ணி பேசுவான். அங்கே அல்லாவை டார்கெட் பண்ணி போனவனை இருக்க மாட்டான். பேசினா தவாபு கூடுமா கூடாது கூடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் துனியாவை விட்டு போட்டு அதை செய்கிறது கஷ்டமாக இருக்கு. தொழுகையில் அப்படி இல்லை, பேசுகிற ஹராம், பேசப்படா, தொழுகை பாத்தில். சரி, நோம்புக்கும் பேசாதரான்னு சொன்னா தான் நல்லம். ஆனால் மனுஷன் முடிய சுபவிலிருந்து மகரிப் மட்டும் பேசாமல் இருப்பானா? அன்றாட வாழ்க்கையில செய்யலாமா? அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு அருமையான ஒரு திட்டத்தை நம்மளுக்கு தர்றாங்க. யாராவது உன்னோட தர்க்கிக்க வந்தா, யாராவது உன்னோட தர்க்கிக்க வந்தா, நான் நோம்பாளி அப்பான்னு சொல்லி நீ தவித்துக்கோ. என்ன? நாவுட அடக்கம், நாவுட அடக்கம். அப்போ இந்த நாவு மிக பொல்லாத வம்பு. இதனால தான் திக்ருல் லிசான் என்கிறது தரீக்காக்கள்ல முதல் கட்டமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கிறது. அந்த திக்ருகளை ஓத ஓத, அடிக்கடி ஓத ஓத, தனியையும் கூட்டாகவும்
சப்தமாகவும் அமைதியாகவும் அந்த திக்ருகளை ஓத ஓத என்ன செய்யும் என்று கேட்டா, முதலாவது அந்த நாவு கட்டுப்பாட்டுக்கு வரும். ரெண்டாவது இது கட்டுப்பாட்டுக்கு வரும் கல்பு. எது? கல்பு. நீங்க திக்ர வளமையா ஓதி ஓதி பாருங்க. அப்படி பாட நீங்க பெண்கள் வந்து சமைக்கும் பொழுதும் உங்களுக்கு திக்ரு வரும். ஆண்கள் நீங்க ஒரு வாகனம் ஓட்டினாலும் அந்த திக்ரு வரும். வியாபாரம் பண்ணும் பொழுதும் உங்களோட நாவல் அந்த திக்ரு மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நாவல பழக்கப்பட்ட ஒன்று மனதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப கல்பு என்கின்ற குதிரை அல்லது கல்பு என்கிற மாட்டுக்கு கூட மூக்கண கயிறு அல்லது கடிவாளம் விடக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எதுக்கு இருக்குது? திக்ருக்கு இருக்குது. அதனாலதான் தரீகாக்கள்ல திக்ரு தான் மிகப்பெரிய வணக்கம். திக்ருண்டா என்ன? எல்லாத்தையும் மறந்து போட்டு இருக்கிறது திக்ரு. அல்லாஹ்வை திக்ரு செய்யறா என்ன? எல்லாத்தையும் மறந்து போட்டு இருக்கிறது தான் திக்ரு. எல்லாத்தையும் நீங்க மறந்தால் எது உங்களுடைய மனதில் இருக்கிறதோ அது அல்லாஹுவாக இருக்கும். இதை சுருக்கமாக இன்னொரு பாசையில சொல்லுவதாக இருந்தால், அஸ்ஸலாத்து தொழுகை. தொழுகைண்டா என்ன? சூஃபியாக்களாகிய ஞானிகள் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம் நிஸ்யானு மா சிவல்லா. அல்லாஹ் அல்லாதவைகள் அத்தனையையும் நீ மறந்துவிட்டு அல்லாஹ் என்ற நினைவோடு மாத்திரம் உன்னை நிலைப்படுத்துவது. எப்ப சாத்தியம்? எல்லாவற்றையும் மறந்து போட்டு நீ நிற்கிற பொழுதுதான் அல்லாவை தொழுவதற்கு சாத்தியம். இது சூஃபியாக்களுடைய தியரி. எல்லாருக்கும் சாத்தியமானு கேட்டால் அது அல்லாஹ் ரசூலுஹு ஆலம். எல்லாருக்கும் ஏழுமானு கேட்டால் இயலாது. அப்ப அஸ்ஸலாத்து தொழுகை என்பது நிஸ்யானு மா சிவல்லா. அல்லாஹ் தவிர அத்தனையையும் ஒரு மனிதன் மறந்து விடுவதுதான் தொழுகை. அப்ப திக்ரண்டா என்ன? அதான் தொழுகண்டா நிஸ்யானு மா சிவல்லா. அல்லாஹ் அல்லாத அத்தனையும் மறக்கிறது தானே தொழுகை. திக்ரண்டா என்னப்ப? அதுவும் நிஸ்யானு மா சிவல்லா. அல்லாஹ் தவிர அத்தனையையும் மறக்கிறது தான் திக்ரு. ஏன் தெரியுமா? தொழுகை என்பது திக்ருக்காக கொடுக்கப்பட்ட வணக்கம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திட்டவட்டமா சொல்லுவான். தொழுகைங்கிற வணக்கம் என்னதுக்காக கொடுக்கப்பட்ட? அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் தொழுகை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை திக்ரு செய்வதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். தொழுகையோட நோக்கம் என்ன? தொழுகையோட நோக்கம் என்ன? திக்ர். எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. சரி, இன்னொரு ஆயத்தை பாருங்கள். சூரத்துல் ஜும்ஆ என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ, நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் அழைக்கப்படுவீர்களாக இருந்தால், எங்க முஅஸ்ஸின் அதான் சொல்கிறார், அழைக்கப்படுகிறீர்கள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்படுறீங்க. அப்படி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அப்ப ஜும்மா தொழுகைக்கு கூப்பிட்டா அழைக்கப்பட்டது ஜும்மா தொழுகைக்கு, நீங்க விரைந்து வாங்கன்னு எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக விரைந்து வாருங்கள். ஆக தொழுகை என்பது திக்ர். தொழுகையுடைய நோக்கம் திக்ர். திக்ருக்கும் தொழுகைக்கும் வரைவிலக்கணம் அங்க ரெண்டு வேறையா இல்ல, ஒன்றுதான். என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து நிஸ்யானுமா சிவல்லா, அஸ்ஸிக்ரு நிஸ்யானுமா சிவல்லா. அல்லாஹ் அல்லாத அத்தனையையும் விட்டுவிட்டு மனதை ஹாலியாக்கி, ஃப்ரீயாக்கி, சிந்தனையை ஃப்ரீயாக்கி, நாவை ஃப்ரீயாக்கி ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கிறான்டா அதுதான் திக்ர். எல்லாத்தையும் மறந்தா அவன் மட்டும் தான் இருப்பான். எல்லாம் அழிந்தால் எது இருக்கும்? அவன் மட்டும் இருப்பான். எல்லாத்தையும் மறந்தால் எது இருக்கும்? அவன் மட்டும் இருப்பான். எல்லாம் அழிந்து விட்டால் அல்லாஹ் மட்டும் எவ்வாறு இருப்பானோ, எல்லாவற்றையும் மறந்து விட்டால் அல்லாஹ் மாத்திரம்தான் இருப்பான். அதான் திக்ர். அதான் தொழுகட நோக்கம். தொழுகட நோக்கம் என்ன? நீங்க நான் மட்டுமா, நீங்க மட்டுமா, நானும் தான். நாம தொழுகைக்காக அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவன் என்று தக்பீரை, மிகப்பெரியவன் என்று தக்பீரை கட்டி போட்டு முதலாம் ரக்காத்துல வயல் கணக்கு, ரெண்டாம் ரக்காத்துல கடக்கணக்கு, மூன்றாம் ரக்காத்துல பேங்க் அக்கவுண்ட், நாலாம் ரக்காத்துல வீட்டை புள்ள ஊட்டியும் பொஞ்சாதியும் நல்லா தன்றியும் தொழுகை. எப்படி இருக்கும் தொழுகை? இந்த தொழுகையைத்தான் அல்லாஹு தஆலா சொத்தையில தூக்கி வருவான் என்று இஸ்லாம் சொல்லுது. நாலு ஆகிரத்தில் யா அல்லாஹ் ஒரு ஆள் போய் சொல்லுவார், நான் 50 வருஷம் தொழுத, 6 தொழுத. முதலாம் ரக்காத்தில் கடையை வயலை தொழுதிரிக்காய், ரெண்டாம் ரக்காத்தில் கடையை தொழுதிரிக்காய், மூன்றாம் ரக்காத்தில் பேங்க தொழுதிரிக்காய், நாலாம் ரக்காத்தில் பொண்டாட்டி புள்ள குட்டியில தொழுதிரிக்காய். என்ன எங்கடா தொழுத? இல்லை நான் அல்லாஹ் அக்பர். அப்படி ஏமாத்திரிக்காய்.
என்ன தொழுரெண்டு முதல்லையே பச்சை பொய்யை சொல்லி போட்டு நீ தொழுதிரிக்காய் என்று தானே வரும். அதனாலதான் சூஃபியாக்களுடைய மார்க்க பணி என்ன தெரியுமா? இன்னைக்கு எத்தனை இயக்கங்கள் வந்திருக்கு, எத்தனை ஜமாத்துக்கள் வந்திருக்கு, இயக்கங்கள் வந்திருக்குது. ஒவ்வொரு வகையான சிஸ்டங்கள், சில நல்ல திட்டங்களும் இருக்கு. சில ஆக்கள் மாணவர்களை டார்கெட் பண்ணி, சில ஆக்கள் வயோதிபர்களை டார்கெட் பண்ணி, ஏழைகளை டார்கெட் பண்ணி, பணக்காராக்களை டார்கெட் பண்ணி சில பணிகள் செய்கிறாங்க. எல்லா இயக்கமும் செய்கிற எல்லாமே பிழைங்கிறது அல்ல, சில நல்ல காரியங்களும் இருக்குது. ஆனால் இயக்கங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அமைப்புகள், வழிமுறைகளில் இந்த தரீக்காக்கள் என்று சொல்லக்கூடிய வழிமுறை மட்டும்தான் என்னென்று கேட்டால் தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சியை பிராக்டிஸ், ஒரு பயிற்சியாக சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியது தரீக்கா. அந்த ஷேகுமார் என்ன செய்வாங்க தெரியுமா? திக்ரு செய்யுங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, கூப்பிட்டு அதை செய்ய வைப்பாங்க, அவங்கள கட்டுப்படுத்துவாங்க, அவங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்துவாங்க, எல்லா வழிகள்லையும் தர்பியத்தை கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சில பெரியார்கள்ட்ட பார்த்துருக்கிறோம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வெய்ப்படும் சபையில். ஆனால் உடனே சாப்பிடாம என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு அப்படியே இருக்க அது ஆறி பழச்சாறு மட்டுக்கு இருந்து அந்த சாப்பாட்டின் மீதான விருப்பம் நம்மளுக்கு அற்றுப்போகிற அளவுக்கு அங்கே நம்மளுக்கு ஒரு வகையான பயிற்சி ஒன்று கிடைக்கும். சில பெரியார்கள்ட்ட பார்த்துருக்கிறோம், சில பெரியார்கள்ட்ட போயிருக்கிறோம். 8 மணியோட முட்டு கொடுத்தாலும் நிற்காத நித்திர மஸ்தான் எல்லாம் இருக்கான் நம்ம டாக்கல்ல. 8 மணியோட அவனுக்கு முட்டு கொடுத்தாலும் அவன் நிற்க மாட்டான். ஆனால் அந்த பெரியாக்கள்கிட்ட போன உடனே அந்த பெரியாக்கள் ஒரு 12 மணி வரைக்கும் அறிவு ஞானத்தை கதப்பாங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் சில நேரங்களில் அறிவு ஞானத்தை கதப்பாங்க. அப்போ இவனுக்கு ஒன்றும் செஞ்சு கேளா, அங்கே அவன் தூக்கத்தை குறைக்கிறதுக்கான பயிற்சி அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பயிற்சியில் எங்கே இருக்கும்? ஷேகுமார்களுடைய சந்நிதியில் இருக்கும், தரீக்காக்களுடைய பாசறையில் இருக்கும். உணவு கட்டுப்பாடு, உறக்க கட்டுப்பாடு. ஒருத்தனை கொஞ்ச நேரம் சும்மா இருறாண்டா, சும்மா இருக்கிறன்னா சின்ன விஷயமா? ஒருத்தன் கதைக்காம சும்மா இருக்கிறன்னா சின்ன விஷயமா? இந்த ஜும்மாவில் அரை மணித்தியாலம் ஒரு இமாம், குறைஞ்ச ஒரு அரை மணித்தியாலம் ஆகணும், ஒரு அரை மணித்தியாலம் என்ன செய்கிறாரு? ஒரு கொத்துபா பிரசங்கம் செய்கிறார், ஜும்மா பிரசங்கம். அதுக்கு முதல்ல ஹதீஸு, அதுக்கு முதல்ல ஒரு ஆளை எழுப்பி நித்தாட்டி அவனை பயம் உண்டு காட்டி தான் இருத்தாடுற, வாயை பொத்திக்கிறா. பக்கத்தில் இருக்கும் தோழனை பார்த்து பேசாதே வாய் மூடி இரு என்று சொன்னாலும் கூட ஜும்மாவுடைய ஃபாயிதாவை இழந்து விட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்கன்னு சொல்லி உருக்கி வச்சுத்தான் அந்த அரமணித்தியால கொத்துபா ஓதுற. நீங்கள் எங்களை கதைக்க வேணாண்டு உருக்கினா போல நாங்கள் உற்றுவோம் நினைச்சிட்டீங்களா? 2 ஒடிவே என்ன தெரியுமா? மிமாம் கொத்துபா முடிக்கிற வரைக்கும் கழுத்து முடிஞ்சு விடுற அளவு படத்தில் போயிடுவான், தூங்கி விடுவான். என்னடா நான் பேசாம இருப்பா இருக்கிறேன், பேசாம இருந்தா நித்திர வருது. அவள் பேசாம இருடான்னு சொல்லி குத்துபாவை ஆரம்பிச்சா என்ன செஞ்சான். ஆனால் ஷேகுமார்கள் சந்நிதியில் பாருங்க, இது நடக்குதா இல்லையா? நாம் அனுபவத்தில் பார்க்கோம், நான் பார்த்துருக்கேன். நாம் பயாம் பண்ணக்கிட்ட உளுந்துளுந்து எழும்பினவன் அவனுக்கு ஒரு பண்டியும் விளங்காமலே போயிருக்கான் ஆக்கள். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? என்னன்னா தான் ஒரே நித்திரம் அவனுக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கான். ஜும்மாவில் பாருங்க, முன்சபில் இருந்துக்கிட்டு சிலவன் தூங்கிடுவான். என்னண்டா அது மனுஷன் பலகீனம், அதை நம்ம குறை சொல்ல வரல. மார்க்கத்தை தூங்குற கூடுமான்னு கேட்டால் கூட ஜும்மாவில் அப்படி தூங்கலாமா? கூடாது. தப்பித்தாரி உழவு முறிஞ்சா உழவு செய்யாமல் அப்படி எழுப்பி தொழுதாண்டா தொழுவு கூடுமா? தொழுவையும் கூடாது. இதான் விஷயம். சரி, ஆனால் தர்பியத்தண்டு வந்துட்டு சொன்னால் ஷேகுமார்களுடைய சந்நிதியில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்க, அவங்க ஷேகுமார்கள் 5 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் மார்க்க உபதேசம் செஞ்சாலும் மலை போல் அப்படியே கேட்டுக்கிறிப்பாங்க. அந்த பயிற்சியை கொடுக்கறது தரீக்கா, அது அந்த ஷேகுமார்கள். அந்த பயிற்சி வேறு எங்கேயும் இருக்காது. ஒரு ஆள் கட்டுப்படுறங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஷைத்தான் ஒரு மனுஷனை ரொம்ப பிரச்சனைக்குரிய இடமாக்குற இடம் ஒரு ஆளு கட்டுப்படுற இடம் தான். அப்போ ஷேகுமார்களுடைய தரீக்காக்கள், திக்ர் மஜ்லிஸுகள் ஒரு மனிதன் நாவுக்கு கட்டுப்பாடு இடுகிறது, கல்புக்கு கட்டுப்பாடு கொடுக்கிறது, கடிவாளமிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதுபோல அந்த மனிதனுக்கு தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளம் சுத்தமாகிற பயிற்சியை தரக்கூடியது எது என்று கேட்டால் தரீக்காக்களும் ஷேகுமார்களுடைய சந்நிதியும் மட்டும்தான். ஒவ்வொரு இயக்கம் சொல்லுனாங்க, கல்வித்துறையில் சமூகத்தை நாங்கள் மேம்படுத்தியிருக்கிறோம், ஓகே. தொழாதாக்கள் நாங்கள் பள்ளிக்கு கூப்பிட்டுருக்கிறோம், ஓகே. எல்லாம் சரி, நீங்கள் செஞ்சிருக்கீங்க, எல்லாம் சரி. ஆனால் என்னதான் செஞ்சாலும் இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ன, ஈமானுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒரு மனிதனை தான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், நான் எங்கே மீளப் போகிறேன், எதற்காக மீளப் போகிறேன், எவ்வாறு மீள வேண்டும் என்கிற அந்த உதிப்பையும் அறிவையும் உல சுத்தத்தையும் கொடுப்பதுதான் இஸ்லாத்துடைய பிரதான குறிக்கோள். அதற்காக உழைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்றால் தரீக்காக்கள் மட்டும். அந்த தரீக்காக்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று கேட்டால் திக்ர் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வணக்கம். எனவே
நாமளும் பல வருஷமா கூடி திக்ருகளை ஓதி எல்லாம் கலைஞ்சி கல்பு சுத்தப்பட இல்லை என்றால், மனம் கட்டுப்பட இல்லை என்றால், நாவு அடங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்யல? அதுல வேகல்ல. சில கிழங்கு இருக்கு, எவ்வளவு அவிச்சாலும் வேகாது. என்ன? அடார் கிழங்கு வேகாது. எவ்வளவு வெயில்ல வச்சாலும் காயாது, எவ்வளவு அவிச்சாலும் வேகாது. அப்படி நாம இருக்கக்கூடாது. நாம அந்த திக்ர்கள் இன்னொருவரை நாம் திருத்துவதற்கு முன்னால் நம்முடைய நாவை, நம்முடைய கல்வை, நம்முடைய சூழலை, நம்முடைய வாழ்வை மாற்றியமைக்கக்கூடியதாக இந்த தரீகாவுடைய வழிமுறைகளும் திக்ர்களும் பயிற்சிகளும் இருக்க வேண்டும். எனவே நீங்க எல்லாரும் கட்டாயமாக இங்கே திக்ருல் லிசான் நாவால் ஓதுற திக்ருகளை உங்களோட வாழ்க்கையில நடைமுறையிலையும் நீங்க கல்புக்குள்ளால் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேணும், ஓதிக்கொண்டே இருக்க வேணும். அதையும் குறிப்பாக நாம் இப்போ கோடிக்கணக்கில் செலவாத்து ஓதுற டார்கெட் பண்ணி ஓதிட்டிக்கோம். சில ஆக்களோட செலவாத்து எனக்கு இன்னும் வந்து சேரல. அட்ரஸ் கடல்லே காணல ஆக்களோட பேர். அப்படிலாம் இருக்கப்பட அந்த ஆம்பளைங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு செலவாத்து ஓதினதாக சொன்னால் கூட நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். ஒன்றுமே ஓதலைன்னு தான் மன வருத்தப்படுவேன். சரியா? வாழ்க்கையில் திக்ர போல அதே அந்தஸ்தில் உள்ளதுதான் சலவாத் என்று சொல்லக்கூடிய அந்த அமல். அல்லாஹு தாலா சொன்னான், ஓ ரஃபஅனா லக திக்ரக், நாயகமே திக்ரில் உங்களோட திக்ரையும் நாங்கள் உயர்த்தி வச்சிருக்கிறோம், உங்களுடைய நினைவையும் நாங்கள் உயர்வாக்கி வைத்திருக்கிறோம். யார்ட்ட? பூமியில மூமின்களோட கல்புல நாயகத்துடைய நினைவு அல்லாஹு தஆலா உயர்வாக்கி வைத்திருக்கிறான். ஆக திக்ருக்கும் செலவாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நான் பொறுப்பில்லை, நீங்க அதை சரியா செஞ்சா பெரியார்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள், இமாம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு நசீபானவர்களாக உங்களை ஆக்கும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களும் பல கோடி திக்ருகளையும் சலவாத்துக்களையும் ஓதி முடித்து என்னிடத்தில் கூறுமாறு வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.